புதுச்சேரியில தவேக தலைவர் விஜய் நடத்த இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி நேர கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி 4 இடங்கள்ல 4 மணி நேரம் பிரச்சாரத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு வந்துட்டு தவேக தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இப்ப புதுச்சேரியில தவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு விதிக்கப்பட்ட நேர கட்டுப்பாட்டை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதனுடைய முக்கிய செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். காலையில் 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் விஜய் இப்ப பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏப்ரல் 4ஆம் தேதி விஜயனுடைய பிரச்சாரம் புதுச்சேரியில நடக்கிறதுக்கான அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்கு. விவரங்களோட எழிலும் இணைஞ்சிருக்காரு. எழில் வணக்கம். முன்னாடி நேர கட்டுப்பாடு அப்புறம் தேதி மாற்றத்துக்கான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த நேர கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு காவல்துறை தரப்புல இருந்து? புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரும் 5ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் புதுச்சேரி வர உள்ளதன் காரணமாக 5ஆம் தேதி வர உள்ளதன் காரணமாக 4ஆம் தேதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் நேர கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது குறிப்பாக வர வேண்டும் என்றால் 4 மணி நேரம் மட்டுமே 4ஆம் தேதி அன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தவேகவினர் இன்று சற்று முன்பாக தேர்தல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த நேர கட்டுப்பாட்டை நீக்கி அவர்கள் அனுமதி அளித்துள்ளனர். இதன் காரணமாக வரும் 4ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடிகர் விஜய் அவர்கள் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வரும் 4ஆம் தேதி அன்று 4 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது காவல்துறை அணுகிய நிலையில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தவேக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி எழில். புதுச்சேரியில தவேக தலைவர் விஜய் நடத்த இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு நேர கட்டுப்பாடு அப்படிங்கிறது தளர்த்தப்பட்டிருக்கு. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.